நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர்மன்ற கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக அதிமுக திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்ற மாதாந்திர கூட்டம் நடைபெற்றபோது நகரில் செயற்கையாக குடிநீர் பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். குன்னூரில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் குறை கூறினர். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாலை வசதி இல்லை என்று 3 கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கம்பத்திலிருந்து சுருளி அருவிக்கு செல்லும் வழியிலான சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதாக சுருளிப்பட்டி, கேஜிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் உடனடியாக சாலையை சீர்படுத்த வேண்டும் என்றும் அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செட்டிப்புலம் மழை மாரியம்மன் கோவிலில் வைகாசி தேரோட்டம் நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒசூர் நில அளவையாளர் குவளை செழியனை கொலை செய்த வழக்கில் ஒரு பெண் உட்பட 7 பேரை தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் அனைவரும் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் இக்கரமுல்லா மற்றும் கலைவாணன் ஆகிய இருவரையும் தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அரியலூர் அரண்மனை தெருவில் உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளர் கோமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய முறையில் வாங்காத உணவுப் பொருட்களை வாங்கியதாக பயனாளிகள் செல்போனிற்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட வழங்கல் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டது. புகாரை உறுதி செய்த மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் பாபு நியாய விலைக்கடை விற்பனையாளர் கோமதியை இடைக்கால பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார்.